எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டால்ஃபின் நோஸ் அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா தலத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆ, இந்த டால்ஃபின் நோஸ்ல இருந்து பார்த்தோம்னு சொன்னா 20 கிலோமீட்டருக்கு அப்பால, அதாவது கோத்தகிரியில இருக்கக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சி கேத்ரின் ஃபால்ஸ் அது தெரியுது பார்த்தீங்களா? ஆ, ஏன் டால்ஃபின் நோஸ் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையினுடைய முகடு வந்து டால்ஃபினுடைய மூக்கு போல இருக்குங்க. அதனால இது வந்து டால்ஃபின் நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது வந்து ஒரு சின்ன ஒரு சுற்றுலா தலம் தான். பட் இங்கே நிறைய கடைகள் இருக்கு. குதிரை சவாரி இருக்கு. அதே போல் நிறையா குட்டி குட்டியாக நிறையா கடைகள் இருக்கு. நிறையா சுற்றுலா பயணிகள் வராங்க. இங்கே இருக்கக்கூடிய கடைகளில் வந்து நிறையா பொருட்கள், ஸ்பைசஸ்ஸு, ஃப்ரூட்ஸு, குன்னூர், ஊட்டிக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது பாருங்கள், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து குன்னூர், ஊட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஒரு ஞாபகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு மெமரபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க. தென் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாம் வந்து மார்பிளில் செய்யப்பட்டிருக்கு. இது என்ன செய்கிறாங்கன்னா, வாங்கிட்டு போய் அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச, அவங்களுடைய ரொம்ப ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. கிஃப்ட்டுக்காக வந்து இது கொடுக்கவும் செய்கிறாங்க. தென் அவங்களுடைய ஃப்ரிட்ஜில் வந்து அதை வந்து ஒட்டிக்கவும் செய்கிறாங்க. அதே போல் நிறையா இந்த காதில் போடுற, அந்த குளிருக்கு போடுற அந்த கேப்பு நிறையா வந்து இங்கே விற்கிறாங்க. இந்த ஷாப்பில் பாருங்கள், இங்கே வந்து இதெல்லாம் ஹோம்மேட் சோப்புங்க. இது வந்து சுருள் பட்டை, இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து விற்கிறாங்க. இதெல்லாமே இங்கே குன்னூர், ஊட்டி இந்த ஏரியாவில் செய்யக்கூடிய நல்ல மனம் வாய்ந்த ஸ்பைசஸ்ஸு. குருமிளகு பார்த்திங்கன்னா, இது வந்து அதுவும் விற்கிறாங்க. இது வந்து கிராம்பு. கிராம்பு பாருங்கள், நல்லா மொட்டு நல்லா வந்து கிராம்பு. அதே மாதிரி பட்டை, ஏலக்காய், ஜாதிபத்திரி, குருமிளகு, கல்பாசி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே விற்றுட்டு இருக்காங்க. நல்லா ரீசனபிள் ரேட்டு தான். வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. அதே போல் இந்த கடையில் பார்த்தோம்னா, இங்கே வந்து டிஃபன் ஐட்டம்ஸு, அதே போல் பஜ்ஜி, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குங்க. இங்கே பஜ்ஜி அதே மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வந்து விற்கிறாங்க. இது வந்து டாய்ஸு ஷாப்பு. கிட்ஸுக்கான டாய்ஸ் எல்லாமே வந்து இங்கே விற்கிறாங்க. அதே போல் இந்த ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா, குட்டி குட்டி பேக்கெட்லேயும் வந்து விற்றுட்டு இருக்காங்க. இந்த மாலை இருக்குது பாருங்கள், இது வந்து துளசியினுடைய இலைகளால் செய்யப்பட்ட மாலை. அந்த இலைய வச்சே இந்த மாலை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இதுவும் நல்ல மனம் வாய்ந்த ஒரு மாலை தான். வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாலையும் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி இந்த கடைகள்லேயும் அதே சோப்பு நம்ம லாஸ்ட்டு அந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே இருக்குங்க. அதே போல் டீ இலைகளை வந்து வச்சிருக்கிறாங்க. அதுவும் இது பண்ணிக்கலாம். இங்கேயும் ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், 4 கடைகளில் பார்த்துட்டு எந்த கடையில் நமக்கு ரீசனபிளாக இருக்கோ அது நம்ம வந்து வாங்கிக்கலாங்க. அதே போல் நமக்கு பசிக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பரோட்டா, அதே மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. அதே போல் பிரெட் ஆம்லெட்டு இதெல்லாம் வந்து போட்டு தராங்க. இது இவங்க வந்து நாங்கள் பிரெட் ஆம்லெட் கேட்டிருந்தோம். ஸோ நம்மளுக்காக வந்து இவர் வேக வேகமாக பிரெட்டு ஆம்லெட் வந்து போட்டுட்ருக்காரு. அப்படியே அப்படியே வந்துன்னு சொன்னால், இங்கிட்ட வந்து அந்த வியூ பார்க்க வர இடத்துல வந்து குதிரை சவாரி இருக்குது. குதிரை நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா? குதிரையை வச்சு இது பண்ணுறாங்க. நம்ம போகணுன்னா குதிரையில் ஏறி போய்க்கலாம். போய் சும்மா ஒரு ஒரு ரவுண்டிங் போயிட்டு வந்து திரும்ப இறக்கிடும். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு இது பண்ணுறாங்கன்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் இங்கே வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ், முக்கியமாக இந்த சீனரிஸில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னா நம்ம என்ன மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த லேடியெல்லாம் வந்து ஃபோட்டோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு காட்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.